நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுலயும் பாத்தீங்கன்னா ஈரானுடைய தரப்புல இருந்து தான் நிறைய செய்திகள் வந்து கொண்டே இருக்குது. அவங்களுடைய நகர்வுகளை தான் இப்ப உலகமே பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. முதல் விஷயமே ICBM ஏவுகணைகளை என்ன பண்ணாங்க, வெற்றிகரமாக இப்ப சோதனை செய்து முடிச்சிருக்காங்க. கடந்த ஒரு 24 மணி நேரமாகவே அதுவே தான் முக்கியமான செய்தியாக திரும்ப திரும்ப பேசப்படுது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணை ஒரு நாட்டுல இருக்குது அப்படிங்கிறதே மற்ற நாடுகளுக்கு அந்த நாட்டின் மீது ஒரு பெரும் பயத்தை கொடுக்கும். ஏன்னா இங்கிருந்து எவ்வளவு தூரம் வேணா தாக்க முடியும்னா, ஏன்னா ஈரான்ல இருந்து எவ்வளவு தூரம் வேணா தாக்க முடியும் அப்படின்டா நடுவில் இருக்கக்கூடிய நாடுகள்கிட்ட எல்லாம் பர்மிஷன் வாங்கணும் கூட அவசியம் இல்லை. எப்படி இருந்தாலும் நடுவில் இருக்கக்கூடிய நாடுகள் நாங்க தாக்கறதுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுக்க மாட்டோம், எங்க வான்வெளியே அமெரிக்காவும் பயன்படுத்தாதீங்க, இஸ்ரேலும் பயன்படுத்தாதீங்க, ஈரானும் பயன்படுத்தாதீங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அப்படி சொன்னாலும் கூட ஈரானை இதுவரையும் தாக்கின இஸ்ரேல் எப்படி இருந்தாலும் அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய நாடுகளை பயன்படுத்தாம தாக்கி இருக்க முடியாது. அந்த மாதிரி ஈரானும் திருப்பி இஸ்ரேலை அடிக்கணும்னா நடுவில் இருக்கக்கூடிய நாடுகளை எல்லாம் கடந்துதான் அந்த ஏவுகணை சேரும். அப்ப அதை தடுக்கக்கூடிய ஏவுகணையா இருந்தா நடுவில் இருக்கக்கூடிய நாடுகளே அவங்களுடைய அயன்டோம் வச்சு தடுத்துருவாங்க. தடுக்க முடியாததா இருந்தா அது கண்டிப்பா இலக்கை அடையும். அதனால இந்த கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணை எல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரண அயன்டோனாலாம் தடுக்க முடியாது. நடுவில் இருக்கக்கூடிய சவுதியோ இல்ல UAEயோ இல்ல கத்தாரோ ஜோர்டானோ இவங்க நினைச்சா கூட தடுக்க முடியாத அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆயுதமாகத்தான் இப்போது ஈரான் வெற்றிகரமா சோதனை பண்ணியிருக்காங்க. இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, இந்த மாதிரியான ஏவுகணைகள் வைத்திருக்கக்கூடிய நாடுகள் பட்டியல்ல இப்ப ஈரான் வந்திருக்குது. அதை இன்னைக்கு உறுதி செய்திருக்காங்க. இது இல்லாம ஈரான்ல ஒரு 3 இடத்துல நிலநடுக்கம் பதிவாயிருக்குது. எதற்காக அந்த இடத்துல நிலநடுக்கம் பதிவாயிருக்குது, அதிர்வுகள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க பெரிய ஒரு வெடிப்பு சத்தம் எல்லாம் வந்திருக்குது. அங்க பக்கத்துல இருக்கவங்களுக்கு இந்த ஏரியாவே பார்த்தா அணு ஆயுத சோதனைக்கான ஏரியாவாக இருக்கு. தொடர்ச்சியாக யுரேனியம் அவங்க என்ரிச் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். அதை அமெரிக்காவும் இஸ்ரேலும் எங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும், அதெல்லாம் ஒப்படைச்சிட்டு ஈரான்ல அணு ஆயுதமே இல்லைன்னு சொல்லிட்டு கையெழுத்து போடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஈரான் அதெல்லாம் முடியாது, எங்கள்கிட்ட என்ன இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அணு ஆயுத ஒப்பந்தத்திலிருந்தும் வெளியே வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு இப்போதும் ட்ரம்ப் பார்த்தா எங்கள்கிட்ட அந்த யுரேனியம் என்ரிச் பண்ணதை கொடுத்துருங்க, அது அணு ஆயுதமாக மாறக்கூடாது, இல்லைன்னா நாங்க போர் தொடுப்போம்னு சொல்லிட்டு இப்பதான் 2 நாளைக்கு முன்னாடி அறிவிப்பை கொடுத்திருந்தாரு. இந்த நிலைமையில தான் இந்த ஒரு 3 இடங்கள்ல பார்த்தா அணு ஆயுத சோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா அந்த இடங்கள்ல அணு ஆயுத சோதனை எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கும். ஈரானை இவங்க இவ்வளவு தூரம் அடக்குறதுக்கான காரணமே அந்த அணு ஆயுத சோதனையை செய்யக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான். ஆனாலும் எல்லாத்தையுமே மீறி ஈரான் மறுபடியும் அணு ஆயுத சோதனை செஞ்சு கொண்டுதான் இருக்காங்க. அணு ஆயுத உற்பத்தியில மிகவும் கவனம் செலுத்தி கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியும், எப்படி இருந்தாலும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் நம்ம நாட்டின் மீது போர் தொடுக்கிறது அப்படிங்கிறது உறுதிதான். நம்ம அணு ஆயுதத்தை கொண்டு வந்துட்டோம்னா அவங்க போர் தொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் அவங்க அணு ஆயுதத்தை தயார் பண்ணி கொண்டு இருக்காங்க. எப்பயுமே அணு ஆயுதம் இருக்கக்கூடிய ஒரு நாடு இன்னொரு அணு ஆயுதம் இருக்கக்கூடிய இன்னொரு நாட்டுகிட்ட போய் எல்லாம் பெருசா சண்டையெல்லாம் போட மாட்டாங்க. அது வந்துடக்கூடாது மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய எந்த நாடுக்குமே அப்படிங்கிறதுதான் அமெரிக்காவுடைய இஸ்ரேலுடைய குறிக்கோளாக இருக்கு. அப்ப அணு ஆயுத உற்பத்தி மிகவும் வேகமாக நடந்து கொண்டிருக்கு. அடுத்து பெசக்சியன் அவர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு பொதுவெளியில. அதுல ஒரு தெளிவா ஒரு விஷயத்தை சொல்றாரு. பள்ளிவாசல்களும் ஹாஸ்பிட்டல்களும் தீ வைத்து கொளுத்தப்படுகிறது. இதை வச்சே உங்களுக்கு புரியலையா போராட்டம் செய்யறவங்க பொதுமக்கள் இல்லைன்னு சொல்லிட்டு? ஏன்னா பொதுமக்களுக்கு பள்ளிவாசலையுமோ இல்ல ஹாஸ்பிட்டலையோ அழிக்கணுங்கிற ஆசையோ அவசியமோ இல்லவே இல்லை. அவர்களுக்கு வேணுங்கிற விஷயங்களை தான் அவங்க கோரிக்கையா முன்வைப்பாங்களே தவிர பொதுமக்கள் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்கள அரெஸ்ட் பண்ணுவோம், நாங்க பனிஷ் பண்ணுவோம்னு அவங்களுக்கு தெரியும். அப்ப அதை மீறி இதெல்லாம் யார் செய்வாங்கன்னு பார்த்தா கைக்கூலிகள் தான் செய்வாங்க. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடைய கைக்கூலிகள் இறங்கிதான் இது அத்தனையும் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான போதுமான ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பெசக்சியன் அவர்கள் பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சந்தா போய் என்ன பண்ணிருக்காங்க, ஆயிரக்கணக்கான பேர்த்து பிடிச்சிருக்கிறதுனால போராட்டம் எவ்வளவோ ஓஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அது இல்லாமலும் நிறைய பேர் டெத் டு கோமேனின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டுதான் இருக்காங்க. எப்பயுமே ஈரான்ல இருந்து என்ன சொல்லுவாங்கன்னா, டெத் டு அமெரிக்கா, டெத் டு இஸ்ரேல்னு சொல்லிட்டு அவங்க அழிஞ்சு போட்டு அவங்க இறந்து போட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப இந்த போராட்டத்துல கோமேனிக்கு டெத் டு சொல்லியிருக்காங்கன்னா இது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடைய கைக்கூலிகளுடைய வேலையா தான் இருக்கும். இது மட்டும் இல்லாம ட்ரம்ப் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சுலைமானை பத்தி பேசியிருக்காரு. அவரு ஈரான்ல ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் வருவதற்கு காரணமா இருந்தாரு. அவருடைய அந்த ஒரு முயற்சிக்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா கோமேனி அவர்களே ஆட்சியை பிடிச்சாங்க. ஈரானே பாத்தீங்கன்னா மத்தவங்க நெருங்க முடியாத ஒரு நாடாக மாறினதுக்கு காரணமே சுலைமானி அவர்கள் தான். அவர் இருந்திருந்தாருன்னா இப்படி ஒரு நிலைமையே வந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிருக்காருன்னா இன்னைக்கு ட்ரம்ப் பேசி வச்சிருக்காரு. அந்த சுலைமானியை அழிச்சதே யாருன்னா ட்ரம்ப்புடைய ஆட்சியில ட்ரம்ப்புடைய கட்டளையின் கீழே தான் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் அவரை அழிக்கும் போது என்ன பண்ணாங்க, அதை உட்காந்து வீடியோ ரூம்ல உட்காந்து அதை படம் மாதிரி உட்காந்து பார்த்துட்டு நாங்க ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு கத்தி ஆரவாரமா பண்ணதே இந்த ட்ரம்ப் தான். இப்ப எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் இருந்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்காரு, கோமேனிக்கு இந்த அளவுக்கு செய்ய தெரியல,
கோமேனி ஆட்சி வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்காரு, ட்ரம்ப் பேசியிருக்காரு. அது கேட்கறதுக்கே ஒரு வேடிக்கையா தான் இருந்துட்டு இருக்கு. இப்ப கூட பாத்தீங்கன்னா சிலர்லாம் கமெண்ட்ல என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஈரான்ல வந்து நடக்கிறது வந்து ஆட்சியே கிடையாது, அடிமைத்தனம் தான். அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதை பொறுத்து கொள்ளாமதான் போராட்டத்துல இறங்கி இருக்காங்க. அதனாலதான் வந்து என்ன பண்றாங்க, ட்ரம்ப்புக்கு வந்து அதனால நீங்க ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா கவனிச்சா எல்லா நாட்டிலயுமே வந்து தலைவர்கள்ட்ட வந்து பிளஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். அது எந்த நாடா இருந்தாலும் சரி, இந்தியாலேயே நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதை காரணப்படுத்திட்டு அமெரிக்கா வந்து இந்தியால பிரச்சனை இருக்கு, நான் வந்து இந்தியாவை ரூல் பண்ணிட்டான்னு கேட்டா நாம எப்படி வந்து அனுமதிக்க மாட்டோமோ அந்த மாதிரிதான் ஈரான்ல பிரச்சனை இருந்தா இந்த ஈரான்ல இருக்கக்கூடியவர்களுடைய வேலையை அவங்களே பார்த்துப்பாங்க. அவங்க போராட்டம் செய்யறாங்க, அதுக்கப்புறம் ஆட்சி மாறுது, அதுக்கப்புறம் வேற ஒருத்தவங்க வந்து ஆட்சி அமர்த்ததுலாம் பரவாயில்ல. ஆனா அதை விட்டு போட்டு ஈரான்ல இருக்கிறவங்க சரியில்லைன்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து ஈரானை வந்து ரூல் பண்ணணும்னு நினைக்கிறதுதான் தப்பு. அதனாலதான் வந்து பார்த்தா அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களே வந்து கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக இறங்குறாங்க. அதனால எந்த விதத்திலையும் அமெரிக்கா சொல்றதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. கிரீன்லாண்ட் ஆகட்டும், பக்கத்தால் இருக்கக்கூடிய பல நாடுகளை என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவருதான் ஆட்சி செய்யணும். ஈரானை வந்து எப்படி குறைச்சல் கொடுக்குறாரோ அதை விட பல மடங்கு அங்கெல்லாம் குறைச்சல் கொடுத்து அமெரிக்காக்குள்ள சேர்த்திக்கணும்னு பாக்குறாங்க. இஸ்ரேல் என்ன பண்றாங்க, பக்கத்தால் இருக்கக்கூடிய சிரியா, அதுக்கப்புறம் வந்து ஜோர்டானு, லெபனானு, இன்னும் காசா, வெஸ்ட் பேங்க் எல்லாத்தையும் எப்படி இஸ்ரேலா ஆக்கிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த மாதிரிதான் இவங்க என்ன பண்றாரு, அமெரிக்கா மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய நாடுகளையும் கைப்பற்றணும்னு ஆசைப்படுறாங்க. இது வந்து ஒரு நியாயம் இல்லாதது. அந்த நாட்டுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா வேற ஒரு ஆட்சி தான் வரணுமோ தவிர, ஆசாத்துடைய ஆட்சியை அவ்வளவு கிண்டல் பண்ணாங்க, குறை சொன்னாங்க, எவ்வளவோ வந்து விமர்சனங்கள் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தா ஜூலானியுடைய ஆட்சியில அதை விட மோசமாகத்தான் ஈராக்குடைய நிலைமை, சிரியாவுடைய நிலைமை இருந்து கொண்டு இருக்கு. இதுதான் தலைவர்களுக்கும் கைகொலிகளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமா இருக்கு. கடைசியா நம்ம பாத்துக்கிட்டோம்னா சிரியாவுடைய நிலவரத்தை பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா சிரியாவுல இப்போது வந்து பாத்தீங்கன்னா அங்க பெரும் பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு. சிரியாவுடைய ஜூலானிக்கும் அங்க இருக்கக்கூடிய குர்திஸ் படைகளுக்கும் நடுவுல மறுபடியும் மோதல் வந்திருக்குது. ஏற்கனவே நமக்கு தெரியும் இந்த துருக்கி தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, குர்திஸ் கூடயும் மோதிட்டு இருக்காங்க, அதே நேரத்துல ஜூலானிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. அதனால இந்த ஜூலானி என்ன பண்றாருன்னா குர்திஸ் கூட அப்பப்ப மோதிட்டு தான் இருக்காங்க. ஒரு பக்கம் துருக்கி மோதுறதும், இன்னொரு பக்கம் வந்து ஜூலானி வந்து குர்திஸ் கூட மோதுறதுமே வந்து வழக்கமா தான் இருந்துட்டு இருக்கு. குர்திஸும் ஒன்னும் நல்லவங்கன்னு எல்லாம் சொல்ல முடியாது. அவங்க அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா சிரியாவுக்குள்ள கலவரத்தை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப 2 பேத்துக்கு நடுவுல ஒரு பெரும் மோதல் ஏற்பட்டு 2 பக்கமுமே உயிரிழப்புகள் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து உள்நாட்டு போரா மாறிடுமோ அப்படிங்கிற அளவுக்கான ஒரு நிலைமை போயிட்டு இருந்துச்சு. உடனே என்ன பண்ணிருக்காங்க, அமெரிக்கால இருந்து அதற்குன்னு சொல்லிட்டு சமாதானம் பேசுறதுக்குன்னு ஒரு 4-5 பேர்த்த அனுப்பிவிட்டு அவங்க இப்ப வந்து சிரியாக்கு வந்து அந்த குர்திஸ்ல இருக்கக்கூடிய படையை சேர்ந்தவங்கள்ட்டையும் ஜூலானிட்டையும் பேசி சமாதானத்தை பண்ணிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த உள்நாட்டு பிரச்சனை வர்ற மாதிரி இருந்துச்சு, ஆனா வந்து சுமூகமா போயிருக்கு. இதுலயே தெரிஞ்சுக்கலாம் சிரியா இப்ப யார் கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொல்லிட்டு. ஏற்கனவே வந்து பார்த்தா குர்திஸும் வந்து அமெரிக்கா பேச்சு கேட்பாங்க, சிரியால இருக்கக்கூடிய ஜூலானியும் அமெரிக்காவுடைய பேச்சு கேட்பாங்க. பத்தாவதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த எர்டோகான் துருக்கியில இருந்தும் வந்து அமெரிக்கா பேச்சு கேட்பாங்க. இவங்க எல்லாருமே அமெரிக்கா பேச்சு கேட்கறதுனால அங்க ஒரு பிரச்சனை வரணும் வரக்கூடாதுங்கிறத கூட அமெரிக்கா தான் தீர்மானிக்குது. அதுலயும் எர்டோகானுக்கு குர்தீஸை கண்டா சுத்தமாவே பிடிக்காது. காரணம் வந்து அவங்க 2 பேருமே எல்லை பகுதியில இருப்பாங்க, மாத்தி மாத்தி நிறைய சண்டைகள்லாம் வந்துரும். ஆனா அமெரிக்கா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, எர்டோகான் இனிமேல் நாங்க துருக்கியை நோக்கி சண்டைக்கு போக மாட்டோம்னு சொல்லி குர்தீஸுடைய தலைவரை சொல்லி சரணடைய சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் குர்தீஸ் வந்து துருக்கிட்ட வந்து என்ன பண்ணாங்க, இனிமேல் நாங்க வம்புக்கு வரமாட்டோம்னு சொன்னதுக்கு பிறகு துருக்கி வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா குர்தீஸ்ட சண்டைக்கு போறதை நிறுத்தி இருந்தாங்க. இப்ப உள்நாட்டு பிரச்சனை வரதையும் சேர்த்தி வந்து அமெரிக்கா நிறுத்தி இருக்காங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க வலுவா இருக்கிறாங்க இந்த மத்திய கிழக்குல. சிரியால ஆசாத்தை அனுப்பி வச்சதுக்கு பிறகு அவங்க நினைக்கிறத இஸ்ரேலும் சரி அமெரிக்காவும் சரி சாதிச்சுக்கிற மாதிரிதான் நிலைமை இருந்துட்டு இருக்கு. இதத்தான் ஈரான்லயும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்குதான் இத்தனை பிரச்சனையும் போயிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் தான் இப்ப வந்த தகவல். அடுத்த ஒரு காணொளியில சந்திப்போம்.